பார்க்கலாம். So biomolecules is the chapter ஒரு smallest பாதி தூரம் fastest revision பார்க்க போறோம். ஸ்மால் ஏரியாவை ஃபாஸ்டா. ஸோ பயோமாலிகுல்ஸ்ல எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அந்த பயோலஜி இன்வால்வ் இந்த ஹியூமன் பிசிக்ஸ். நாட் ஓன்லி ஹியூமன், ஒரு உயிரினத்துல ஐ மீன் ஒரு உயிர் எப்படி சொல்லுவாங்க, லைக் அதான் உயிரினம் போடா, அதுல எப்படி எந்த பயாலஜி வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அவ்வளவுதான் சிம்பிள். அதை வந்து நம்ம படிக்க போறோம். குறிப்பா அதுல என்னென்ன படிப்போம், வி டாக் அபவுட் சுகர்ஸ். நம்ம வந்து சிம்பிளா வந்து நமக்கு தெரிஞ்சது சுகர், ஒயிட் சுகர், இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி, லைக் இந்த பாம் சுகர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். பட் நமக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் சுகர் இன் அவர் என்விரான்மெண்ட்ல நமக்கு இருக்கு. அது என்ன டைப் ஆஃப் சுகர், அந்த சுகருடைய டிஃபரன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ், அந்த சுகர் வந்து என்ன சொல்றது, ஒரு சிங்கிள் ஸ்மாலர் யூனிக் சின்ன மாலிகுலா இருக்கானா, இல்ல அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் பல்கியா சேர்ந்திருக்காங்க, அந்த இலை செடி கொடி இதெல்லாம் என்ன மாதிரி சுகர்ல ஆயிருக்கு, அதே மாதிரி இந்த வேர் கிழங்கு இதெல்லாம் என்ன மாதிரி சுகர்ல ஆயிருக்கு, இதெல்லாம் சுகரா? அப்கோர்ஸ் இதெல்லாம் தான் படிக்க போறோம். அது மட்டும் இல்லாம புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் புரோட்டீன், நம்ம உடம்புல இருக்க அந்த புரோட்டீன்ஸ் எதால இருக்கு, எப்படியா இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, இந்த அமினோ ஆசிட்ஸ்ல என்னென்ன டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா நியூக்ளிக் ஆசிட், நம்மளோட டிஎன்ஏ எப்படி மேட், நம்ம டிஎன்ஏ எப்படி மேட் ஆயிருக்கு, அந்த நியூக்ளிக் ஆசிட்லாம் எப்படி சேர்ந்து இருக்கு, அதுல வந்து லைக் சுகர் அண்ட் பாஸ்போர்ட் லிங்கேஜ், என்னென்ன கார்பன் இன்வால்வ் ஆயிருக்கு வரைக்கும் படிப்பீங்க. தென் அதுல முக்கியமான விஷயம் இந்த ஹார்மோன், அப்புறம் வந்து ஹார்மோன் என்சைம்ஸ், இவங்களோட ஒர்க்லாம் என்னென்ன இருக்கு நம்மளோட பாடிஸ்ல அப்படிங்கிறது எல்லாமே படிப்பீங்க. இதுதான் இந்த சாப்டரோட முக்கியமான விஷயம். எக்ஸாக்டா நான் சொல்ல குறிப்பிட்ட இடங்கள்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ், டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட், என்னென்ன சுகர்லாம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல கீட்டோனும் ஃபங்க்ஷனல் பார்க்கலாம், ஆல்டிஹைடா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். முன்னாடி கொஞ்சம் வேகமா தான் போவேன், டோன்ட் வரி. அடுத்து ஹியர் இந்த சாக்ரைட்ஸ் அப்படிங்கும் பொழுது இந்த சுகர், இந்த சாக்ரான் அப்படி கிரீக் வேர்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்தோம்னா மோனோசாக்கரைட். மோனோசாக்கரைட் ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப், இதுல நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பயாலஜி ஸ்டூடெண்ட், சிஎஸ் ஸ்டூடெண்ட் சாமியை கும்பிட்டு திருநீர் வச்சுட்டு கம்முன்னு உட்காந்து படிக்கணும். இதுல வந்து எந்த ஒரு விளையாட்டும் வாலாட்டுறது கூட சூப்பரான சாப்டர், கண்டிப்பாக மார்க் வரும். 7 மார்க் 8 மார்க் தாராளமா கேட்பான். நீட் எக்ஸாம்ல 2 கொஸ்டின்ஸ் வரைக்குமே கேட்கலாம், மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். அதனால சூப்பரான சாப்டர். ஹைட்ராலிசிஸ் உங்க பாருங்க, cannot be further hydrolysis, அவ்வளவுதான். இதுதான் this is called monosaccharide, a single unit which cannot be further I mean what we called hydrolyzed, பண்ண முடியாது, அவ்வளவுதான். இப்போ இதுங்க பாருங்களா, about 20 monosaccharide are known. ஓகேவா, 20 monosaccharide அது பெரிய விஷயம் இல்லை. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ரைபோஸ், இவங்க எல்லாமே மோனோசாக்கரைட்ஸ். அந்த சுகர் ரைட், நம்ம வந்து குளுக்கோஸ் வந்து நம்ம எங்க பார்ப்போம்னா நம்ம சாப்பிட்ற நிறைய விஷயங்கள் குளுக்கோஸ் தான் உடம்புல ஸ்டோர் ஆகும். அதே ஃப்ரக்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரக்டோஸ் இஸ் ஃப்ரூட் சுகர், ஹனி, இது எல்லாமே ஃப்ரூட் சுகர். இது நம்ம நார்மலா யூஸ் பண்ற சாக்லேட், அந்த குளுக்கோஸ் அந்த சுகர். இது ஃப்ரக்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் நேச்சுரலா அவைலபிளா இருக்கு. அந்த அது இல்லாமல் நிறைய சுகர்ஸ் இருக்கு, ரைட். ஒலிகோசாக்கரைடை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்ன சொல்றோம்னா 2 to 10 மோனோசாக்கரைடு யூனிட்ஸ், அந்த யூனிட் காம்பினேஷன் அதை நம்ம உடச்சு ஹைட்ராலிசிஸ் பண்ணாம தனித்தனியா பிரிச்சு எடுக்கலாம். அதை வச்சு நம்ம ஒலிகோசாக்கரைடுன்னு சொல்லுவாங்க. அது 2 இருக்கலாம், இல்ல 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். லைக் ஹியர் வி காட் டைசாக்கரைடு which mean 2 சாக்கரைடு ஒன்னோட ஒன்று செஞ்சிருப்பான், 2 சுகர் 2 சிங்கிள் யூனிட் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு யூனிட்டா மாறிடுப்பான். ட்ரைசாக்கரைடு 3 சிங்கிள் யூனிட் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு யூனிட்டா மாறிடுப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் நமக்கு மாறி எடுக்கும். இப்ப அடுத்து அப்படியே மூவ் பண்ணினீங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். அதுக்கு எக்ஸாம்பிள், இந்த பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுக்ரோஸ். சுக்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா மேட் ஆஃப் 2 மோனோசாக்கரைட்ஸ். இந்த 2 ஆர் சேம் ஆர் டிஃபரெண்ட் அப்படின்னா கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ரெண்டுமே ஒன்னு குளுக்கோஸ், இன்னொன்று வந்து ஃப்ரக்டோஸ். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா மால்டோஸ், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒன்லி குளுக்கோஸ். அதான் 2 குளுக்கோஸ் காம்பின் ஆயிருப்பான். திஸ் இஸ் கால்டு மால்டோஸ். ரெண்டு சேர்ந்தோடனே அதுக்கு வேற நேம். ஓகேவா. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பாலிசாக்கரைட் பார்த்தோம். பாலிசாக்கரைட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நேச்சர்ல இருக்க பெரிய பெரிய சுகர்ஸ் லைக் பாலிசாக்கரைட்ஸ். சம் காமன் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், இந்த கிழங்கு, பொட்டேட்டோ, அப்புறம் லைக் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் என்ன சின்ன பொட்டேட்டோ, அப்புறம் பெரிய பொட்டேட்டோ, அப்புறம் பெரிய பெரிய பொட்டேட்டோ, சின்ன சின்ன பொட்டேட்டோ, அப்புறம் வந்து ரெட் பொட்டேட்டோ, எல்லோ பொட்டேட்டோ, வாடவத பொட்டேட்டோ, கண்ட்ரி பொட்டேட்டோ. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளான்ட் வந்து எனர்ஜி வந்து ஸ்டார்ச் அவங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கோம், அதை நான் சாப்பிடுவோம். இது செல்லுலோஸ் பொறுத்த வரைக்கும் தட் லீஃப் அண்ட் அந்த இலை தண்டு இது எல்லாமே செல்லுலோஸ். அடுத்து கிளைகோஜன், திஸ் இஸ் ஆக்சுவலி பிரசன்ட் இன் த அனிமல் பாடி. இது நம்ம கம்ஸ் வந்து எக்கச்சக்கமா கேள்விப்படுவோம், அது எங்க நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். ஸோ பாலிசாக்கரைட் ஆர் நாட் ஸ்வீட் இன் டேஸ்ட், சிம்பிளி இந்த சன்லைட், ஜஸ்ட் லைக் சன்லைட். இதான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன ஞாபகம் இல்ல. சன்லைட்ல வி ஹாவ் டிஃபரெண்ட் கலர்ஸ், எல்லாமே மிங்கிள் ஆகி நம்ம கலர்லெஸ்ஸா தெரியல. அதே மாதிரி இங்க வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நிறைய 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 சுகர்ஸ் ஆர் சேம் டைப் ஆஃப் நிறைய 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 சுகர்ஸ்.
இதெல்லாமே சேர்ந்து there is no அதாவது there is no sweet taste இருக்காது. So hence they also called non-sugar. So polysaccharide also called non-sugar. 1 mark NCERT type, not in the NEET or JEE. பட் நீட்ல கேட்டானா டேபிளர் காலம் மாதிரி கொடுத்து 1 or 2 3 இந்த மாதிரி மென்ஷன் பண்ண சொல்லுவோம். அதுல இது வெல் நோனா இருக்கும், எது டஃபா இருக்கோ அது ரெண்டும், அந்த கடைசி 2 ஆப்ஷன் கன்ஃபியூஸ் பண்ற ஆப்ஷன்ல மத்தது இருக்கும். இது வெல் நோனா இருக்கும், அதனால இது நீங்க பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க வேணாம், பட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம், இந்த முக்கியமான ஒரு 2 mark or 1 mark in your NCERT, the carbohydrate may also classified either reducing or non-reducing. What is mean by reducing and non-reducing? Whenever we see the keto or aldehyde group, the tolerance reagent வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, டாலரன்ஸ் ஸ்பெல்லிங் சொல்யூஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுவான்னு பார்த்தாங்க, அவ்வளவுதான். இங்க நம்ம ஆல்டிகேட் படிக்கும்போது என்ன சொன்னோம், இது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். ஆல்டிகேட் படிக்கும் பொழுது, அந்த சாப்டர் படிக்கும் பொழுது ஆல்டிகேட் மட்டும் தான் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, கீட்டோன் ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஆனா இங்க we use both. பாருங்க, all those carbohydrates which reduce filling solution and tolerance reagent are referred to as reducing sugar. All monosaccharide, whether aldose or ketos, are reducing sugar. அவ்வளவுதான் சிம்பிள். aldose, ketos are reducing sugar. They should have a aldehyde or keto group. இல்ல சைக்ளிக் ஃபார்முலா ஃபார்ம் பண்ணுவோம், அது நிறைய வந்து இந்த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணாது. நெக்ஸ்ட் இதுல நான் பெருசா எதுவும் சொல்லல, இது நான் உங்களுக்கு சிம்பிளா முடிச்சிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மோனோசாக்கரைட்னா ஆக்சுவலி என்னன்னா, இந்த எத்தனை கார்பன் இருக்கும் மோனோசாக்கரைட்னா தெரியும். ஃபர்தரா வந்து அதை என்ன பண்ண முடியாது, ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. அது 2 கார்பன் இருக்கலாம், சாரி 3 கார்பன் இருக்கலாம், 4 கார்பன் இருக்கலாம், 5 கார்பன் இருக்கலாம், 6 கார்பன், அது சிங்கிள் மாலிகுல்ல எத்தனை கார்பன் வேணா இருக்கலாம். அப்படி 3 கார்பன் இருந்தா தட்ஸ் கால்ட் த்ரையோஸ். 4 கார்பன் இருந்தா டெட்ரோஸ். சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் குரூப் ஆல்டிகேட் இருந்தா ஆல்டோ த்ரையோஸ், ஆல்டோ டெட்ரோஸ். சப்போஸ் த ஃபங்க்ஷன் குரூப், if that functional group is keto, so keto triose or keto tetrose, like அந்த நேம் வந்து will changes, அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். And we going to study about glucose. Glucose உங்களுக்கு அழகா சொல்லியிருக்கோம். Glucose is the preparation method. How to prepare the glucose? We have 2 ways. One is a normal way in our industrials. Not industrial, என்ன சொல்றது, பொதுவா ஸ்டார்டிங்ல ப்ரிப்பேர் பண்ண விஷயம், ரைட். அடுத்து இண்டஸ்ட்ரியல் மெத்தட் அப்படின்னு டிஃப்ரெண்டா இருக்கும். இண்டஸ்ட்ரியல் மெத்தட் மோஸ்ட்லி ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். சி த ஃபர்ஸ்ட் ஒன், சுக்ரோஸ். சுக்ரோஸ் கேன் சுகர் தான் சுக்ரோஸ், சரியா? இஃப் சுக்ரோஸ் இஸ் பாயில்டு வித் HCl or H2SO4, the alcoholic solution, the glucose fructose ரெண்டுமே கிடைச்சிருச்சு. We have a reaction here, beautiful reaction, which is called them, excuse me, is called them for that. Okay, thanks. Sucrose and hydrolysis பண்றேன், acid hydrolysis. I got what அப்படின்னா glucose and fructose 1:1 ratio formula பார்த்துக்கோங்க, சேமா இருக்கும். அப்போ what is the difference between two molecules அப்படின்னா here சொல்றேன். But here C6H12O6, C6H12O6, there is no difference. எங்க தான் டிஃபரன்ஸ் இருக்குன்னா functionality. This fellow got aldehyde and this fellow got a ketone. The functional group will differ. பட் இங்க அடுத்து நம்ம பார்க்க போற மெத்தட் இஸ் இண்டஸ்ட்ரியலி சக்சஸ்ஃபுல் மெத்தட். பட் நவ டேஸ் யூஸ் பண்றாங்களா அதை கேட்காத, ஐ டோன்ட் நோ, பட் சிம்பிள் மெத்தட். ஸோ இப்போ கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ச். ஸ்டார்ச் இஸ் த சிம்பிள் திங். ஒரு கிழங்குல நமக்கு கிடைக்குது ஸ்டார்ச், சிம்பிள் திங். Commercially, glucose is obtained by the hydrolysis of starch, boiling with the dilute H2SO4 at 393 Kelvin under pressure. Okay, pressure goes to 3 atm pressure. So starch, this is the starch or cellulose. அப்போ பார்த்துக்கோ, that may be leaf or the wood, எது வேணா இருக்கலாம், மர செடி, அந்த தண்டு எது வேணா இருக்கு. ரெண்டு எடுத்துட்டு ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். We got a glucose, only glucose. The glucose is aldose and is also known as dextrose. This all 1 mark in our NCERT. சிம்பிளான விஷயம் தான், ஆனா கேட்டுருவான், இதை கூட படிக்காம ஏன் விட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. That's why I'm telling. So அடுத்து வந்தீங்கன்னா, how to elucidate the structure, how we conform in this glucose formula. We have a aldehyde, we have a alcoholic groups. How will you conform how many number of secondary alcohol, how many number of primary alcohol, is that an aldehyde or ketone? I mean, முன்னாடி எப்படி இது கார்பனைல் அப்படி எப்படி ஒவ்வொன்றையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க, எப்படி இந்த ஸ்ட்ரக்சரை ப்ரிடிக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have a study for that. So let me tell you how to conform the structure and other groups in the particular formula. எப்படி இவெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன், பொறுமையா கவனி. இது பயங்கரமான எக்கச்சக்கமான டைம் they asked as a PYQ in all examination. Wherever we have a biomolecule in a syllabus, repeated மோட்ல இதுல கொஸ்டின் வந்திருக்கு. லாஸ்ட் 25 மெயின்ஸ் எடுத்து பார்த்தாலும் ரிப்பீட்டட் மோட்ஸ்ல
We have a lot of question in this area. So first one, the molecular formula is C6H12O6. Fine. All carbons are single bond. That's okay. But the structure is cyclic or not. It's maybe a sometime ether. என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இல்லை இவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு. So we should find out. Say how to find it first. Let me tell you how to find it. Just react with it. That molecule, we know the structure, we know only formula. That molecule react with the HI, with the heat. கொடுக்கும் பொழுது the final product is hexane, N-hexane. So if we got N-hexane, என்ன நடந்திருக்கும் இதுல பெருசா இதுல இருக்க மத்த ஆக்சிஜன் எல்லாமே வெளியே போயிட்டான். அவன் எல்லாமே வெளியே போயிட்டான். இப்போ ஹெக்சேன் கிடைக்குதுன்னா அப்போ the 6 carbon should a linear chain அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றோம். இது லீனியர் செயின் தான். we know this is a linear chain. இந்த ப்ராடக்ட் கிடைச்சதுல என்ன கன்ஃபார்ம் பண்றோம்னா the starting material also it's a linear chain. இங்க பாருங்க aldehyde first carbon, second next 4 carbon by aldehyde and remaining one by alcohol. So this is the structure. Here aldehyde and here alcohol. Here also primary alcohol. So if we got a N-hexane, we can confirm this formula contains 6 carbon linear chain. அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ HI கூட ரியாக்ட் பண்ணதுனால என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலால we have a linear chain. We confirm that. So next one, the glucose react with hydroxylamine to form oxy. Yeah, here we got a like that cyanohydrin form. In oxy. What we confirming here? So in this molecule contain carbonyl group. We confirming that this molecule contain carbonyl group. Appo carbonyl group, that carbonyl is aldehyde or ketone. That's a doubt now. Let me confirm that. If it is aldehyde or ketone, how to confirm? Apna let me confirm. Glucose get oxidized into 6 carbon carboxylic acid. எப்போ அப்படின்னா ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது வந்து நம்ம ஜெய் மெயின்ஸ்ல 2025 ஐ திங்க் சோ 2025ல கேள்வி கேட்டிருக்கான். அதாவது ஆல்டிஹைட் சாப்டர் கூட இவன் இன்க்ளூட் பண்ணிச்சு. ஆல்டிஹைட்ல ரோஸ்மென்ட் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் இவனை போட்டுட்டு ப்ராடக்ட் கேட்டிருக்கு. அப்போ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டர் இண்டிவிஜுவலா படிச்சா பார்த்தாது, சாப்டர்ஸ் லிங்க் பண்ண தெரியும். So here what we got, gluconic acid. அப்ப இந்த மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா he can't oxidize the primary alcohol to acid. He can't. Mild, stronger oxidation agents can do, but mild oxidation agent can do only from aldehyde to acid. Aldehyde to acid. சரியா? அப்போ bromine matter can, அப்போ இது ஆசிடா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த கார்பனைல் definitely what? Aldehyde, not ketone, aldehyde. So we can confirm what? 6 carbons there, and the 6 carbon we have a 1 carbonyl group, and the carbonyl group is aldehyde. How will you find? In the presence of bromine water, we got a gluconic acid. So next one, acylation. Acylation பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா simply esterification. Here we have that acyl group. இவன் கூட கனெக்ட் ஆக போறான். எல்லாம் ஆல்கஹால் இருக்கான ஆல்கஹால் ஆசிட் சேர்ந்த எஸ்டர் தானே. அப்போ எத்தனை ஃபார்ம் ஆகுது? நியர்லி டக்குன்னு 4 டைம்ஸ் இங்க 1 டைம் இங்க டோட்டலா 5 ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ற? டோட்டலி 6 கார்பன்ஸ். இந்த 6 கார்பன் we have a 1 2 3 4 5 6. In the 6 carbon we have 1 is aldehyde. Remaining 5 are என்னது? Alcohols. Confirm. But we need to find how many number of secondary and primary alcohols. இல்லையா? அப்போ ஆல்கஹால் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எப்படி கன்ஃபார்ம் பண்றதா? Have used strong oxidizing agent like a nitric acid. இப்போ நமக்கு ஆல்ரெடி குளுக்கோனிக் ஆசிட் கிடைச்சல, அதை எடுத்துக்கலாம். அதுல நீங்க ஆக்சிடைஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா the primary alcohol become what? Acid group. Suppose நான் டைரக்டா குளுக்கோஸையே நான் ஆக்சிடைஸ் பண்றேன், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா the aldehyde can convert into acid. Same time, the primary alcohol also converted into what? Acid. So we got a saccharic acid. If we get saccharic acid, we can confirm என்ன தெரியுமா? மேல இருக்க already we know, well know, you know. அப்போ ஒரே ஒரு ஆசிடா கன்வெர்ட் ஆயிருக்கு. யார் அப்படின்னா the bottom carbon 1. Because primary alcohol can convert it into acid whenever we use strongest oxidizing agent. அப்ப கன்ஃபார்ம் பண்றோம். Totally we have a 6 carbon linear, 1 is aldehyde, remaining 5 is alcohol. Then that 5 we have 1 as a primary alcohol, remaining 4 as a secondary alcohol. ஒரு குளுக்கோஸ் உடைய ஸ்ட்ரக்சரை பிரிச்சு மேஞ்சாச்சு. இதை தான் போன கிளாஸ் நடத்தினேன். கொஞ்சம் தண்ணி கொடுங்க.
எக்ஸ்கியூஸ் மீ. இதுதான் போன கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ டயர்ட். பரவாயில்ல, இந்த கிளாஸ் ஓரளவுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் லீவு தான், பட் ஐம் ஹாப்பி. இவ்வளவு விஷ்ணு தான். எக்ஸ்கியூஸ் மீ. நீரின்றி அமையாது உலகு. So here, we have a lot of discussion on this area, but it's okay. Glucose is correctly named as D plus glucose. D before the name. இந்த இடத்த நான் லைன் பை லைனா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இதோட முடிச்சிட்டோமான்னு தெரியல. ரஃபா ஓடி இருப்பேன். கிட்ட இது வரும் இது வரும் அப்புறம் பார்க்கலாம் கூட சொல்லியிருப்பேன். ஸோ லைன் பை லைன் சொல்லி தரேன். இந்த இடம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. இட்ஸ் ஓகே, ஈஸி தான். Glucose is correctly named as D plus glucose. அப்போ you have to mind this area and this area. ரெண்டுமே டிஃபரெண்ட், நாட் சேம். D not always positive. Positive mean not D. ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பாரு, D before the name of glucose represent the configuration where configuration. So what kind of configuration we will study later. Okay. The plus where plus represent the dextrorotatory. So the plus talk about dextrorotatory, not D. D talk about their configuration. The configuration we will see later. The nature of the molecule. It should be remembered that D and L have no relation with the optical activity of compound. Kindly mark this area because we already studied this area, D and L. Dextrolivo. This is entirely different from this D and L. Capital is different, right? Not related to letter DL. Solta. The meaning of D and L notation is follow. Yeah, let me clarify the area. The letters D or L before the name of any compound indicate a relative configuration of particular stereoisomer of the compound of the respective to configuration of some other compound. ரெண்டு காம்பவுண்ட் வித்தியாசமா வரும். அந்த ரெண்டு பேரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது கீழே எக்ஸ்பிளைன் பண்ற தெளிவா கவனிங்க. The configuration of which is known. Okay. In the case of carbohydrates, this refers to their relation with the particular isomer of glyceraldehyde. The glyceraldehyde contains one asymmetric carbon atom and it exists in two enantiomeric form. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் என்னடா அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல இட் ஷோஸ் சம்திங் லைக் ஒரு கிளிசரால்டிஹைட் இருக்கு, எனான்சியோமரிக் ஃபார்ம். அவனுடைய மிரர் இமேஜ் எனான்சியோமரிக் ஃபார்ம். இது ஆக்சுவலி ஆப்டிகலை மட்டும் தான் சொல்லியிருக்கான், டில பெருசா மென்ஷன் பண்ணேன். இதுல ஒரு குழப்பம். வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா பிளஸ் கிளிசரால்டிஹைடு. ஏன்னா இது வந்து கைரல் கார்பன். இது அதோடைய ஆப்டிகல் ஐ மீன் மிரர் இமேஜ். ஸோ எனான்சியோமர், ஸோ ஆப்போசிட்டா இருக்கும். திஸ் ஒன் இஸ் மைனஸ். ஓகே ஃபைன், ஆப்டிகல் ஆப்போசிட்ல இருக்கு. இப்ப இங்க the plus isomer of glyceraldehyde has deconfiguration. அதாவது plus deconfiguration இருக்கு, plus not directly related with the D or plus not the optical relation. I mean the D not optical relation. Okay, plus optical relation. பட் என்ன சொல்றேன் அப்படின்னா D இருக்கு. It means கவனி இதான் பாயிண்ட். It means that when its structural formula is written on paper following the specific conversion which you will study in a higher class. But சொல்லுவாங்க இங்க வர the OH group lie on right hand side in the structure. Right hand side la irukka. Okay. All those compounds which can be chemically correlated to D plus isomer of glyceraldehyde are said to have a D configuration, where those which can be correlated to L minus isomer of glyceraldehyde are said to have a L configuration. இந்த L பொறுத்த வரைக்கும் இந்த OH எங்க இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்ப என்னன்னா பாயிண்ட் என்னன்னா பிளஸ் வரும் கூட டி வருதா, நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குன்னா பிளஸ் டி ஒண்ணுன்னு நினைக்கும். இங்க வந்து எல் வருது கூட மைனஸ் வருதா, அப்போ எல் அண்ட் மைனஸ் ஆர் சேம் நினைக்கணும். நோ, நாட் லைக் தட். ஸோ ஹியர் திஸ் ஃபெல்லோ காட் ஆர் ரொட்டேஷன், கிளாக்வைஸ் ரொட்டேஷன். This fellow got a anti-clockwise rotation. That's why we mentioned what plus and minus. That DL mainly based on how அப்படின்னா
இந்த கடைசி கார்பன் இருக்காங்க அவனுக்கு மேல இருக்கிற OH எந்த சைடு இருக்கான் அப்படிங்கிறது, அந்த மாலிகுலர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கான ரைட் ஹேண்ட் சைடு இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி கான்ஃபிகரேஷனை பிக்ஸ் பண்ணுவோம். சரி, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஏன்னா இதுல நான் வந்து ரொம்ப டைம் நான் அது கன்ஃபியூஸ் ஆனேன். என்னோட காலேஜ் டேஸ்லயே இந்த டிஎல்லும் பிளஸ்லயும் பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா இது பிளஸ் டீன் கொடுத்துருக்கான், அப்ப எல்லு மைனஸ், அப்ப ரெண்டும் சேம் தானே அப்படின்னு மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. நோ, நாட் லைக் தட். ஸோ இந்த ஆப்டிகல் ஆக்டிவிட்டி பேஸ் இந்த சார்ஜ் பேஸ் பண்ணியிருப்பான். இந்த டிஎல் அந்த இடத்துல இருக்க கார்பன்ஸ் அந்த OH அந்த குரூப்போட அரேஞ்ச்மெண்ட், ஸோ அதை வந்து மட்டுமே சொல்லுவோம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் டூ இம்பார்ட்டன்ட் அண்ட் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ கொஸ்டின் மே asked from these areas. இப்போ we have a lot of example here. Just go through that paragraph. See here the OH, the CS2 மேல இருக்க OH பாருங்க, பாருங்க D. Sorry for type. இப்போ the cyclic structure also possible for glucose. அப்ப அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? The cyclic structure, a lot of reaction won't involve that glucose. ஏன் அப்படின்னா, see the structure, let me explain the structure first. The beautiful structure இப்படிதான் இருக்கா. இது என்ன ஆகுதுன்னா, இந்த 5வது கார்பன்ல இருக்க ஆக்சிஜன் இருக்காங்கல்ல, going to attack the first carbon. So the combine each other. அப்ப combine ஆனது they become what now cyclic. பாரு, the 1வது கார்பன் connect with 5வது கார்பன் வந்து ஆக்சிஜன். So it's look like, sorry, 6-member ring. ஏன்னா here 5 carbon and 1 oxygen. This one is 6th one. அப்ப totally we have a 6-member ring அப்படின்னு கிடைச்சு, 6-member ring கிடைச்சிருச்சு. See, இதை எப்படி போடுறாங்க அப்படின்னா, ஒரு மாடலா we take as a, அது என்ன பைரனா, பைரன். ஸோ இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் அ பைரன். பைரனை பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இவனும் இருக்கான், பைரன் மாதிரி தான் இவனும் இருக்கான், இவனும் இருப்பாரு அதே மாதிரி 6-member, 1 oxygen as a that atom what we call the heteroatom. So simply how to differentiate that two form of structures அப்படின்னு கேட்டீங்கன்னா, see in a D plus glucopyranose, because it's like a pyran, so that's why glucose pyranose sugar. So the first carbonல இருக்க OH, the position of OH in alpha it is downward, in beta it is upward. That's it. And the above structure, in the above structure 2D structure, in alpha it is in a, yes, the first carbon, yes, this one, right side. Alpha it is right side and beta it's the left side. So alpha right side, இதுவே cyclic இருந்தா down like this. So right down mean alpha. If it is 2D, right. If it is cyclic, down. Left up, left up. If it is beta, left. Beta நாலே left. ஆனா up மேல இருக்கு. Beta left பாருங்க, இந்த 2D ஓகே. அதுவே cyclic இருந்தா up மேல upward. Okay, fine. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர், இந்த cyclic structure is PYQ. I think this is from NEET. The cyclic structure PYQ. And one more NCERT PYQ here. We got a NCERT PYQ. This one is NCERT PYQ. That is needed. NCERT. The two cyclic hemiacetal. Wow, that's a wonderful word, because we already know that acetal and hemiacetal. Here we use hemiacetal. Form of glucose differ only in the configuration of hydroxyl. They differ simply the configuration of that single carbon. And the hydroxyl group, எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான், அதை மட்டும் தான் டிஃபர் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் கார்பன் C1, வாட் இஸ் த கார்பன் நம்பர் கொஸ்டின் பண்ணலாம். அந்த கார்பன் நம்பர், they will question the carbon number. And here anomeric carbon, it's called anomeric carbon, the aldehyde carbon before crystallization. Aldehyde carbon before crystallization, such isomer. Aldehyde carbon, இந்த வேர்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. Before crystallization, such isomers, that is alpha form and beta form, called anomers. And the differ பண்ற the carbon in glucose C1, that carbon called anomeric carbon, and the two forms called anomers, simply anomers. Here the 6-membered cyclic structure, glucose is called pyranose structure, alpha and beta. இந்த analogy எங்க இருந்துச்சு அப்படின்னா, it's just like a look like a pyranose. அவ்வளவுதான்.
அப்போ why we call a hot dog hot dog? So that snack look like a dog, like, right? Where the reason, like hot dog? நீர் இன்றியமையா அது உலகம். நிறைய பேர் இருக்கு. நிறைய பேருக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கும். அது படிச்சாதான் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் போறது முன்னாடி முக்கியமான ஒண்ணு மறந்துட்டேன். ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டான். எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகும் அது சொல்லவே இல்லை. ஹியர் வி கோ. இந்த ஃபர்ஸ்ட் ஒன். இது நீ நிறைய படிக்கணும்டா. இது லாஸ்ட் இயர் கூட பிஓக்கு இது நிறைய எக்ஸாம் மெயின்ஸ் நீட் எல்லாமே இதை டார்கெட் பண்ணுவாங்க. டஃபா கொஸ்டின் கேட்கணும்னா இதை டார்கெட் பண்ணிடுவோம். சி having aldehyde group glucose does not give a skip base test, and it does not form a hydrogen sulfide addition product with NaHSO4. In this area we already discussed in எங்க அப்படின்னா அந்த ஆல்டிஹைட் சாப்டர்ல அசிட்டால் ஹெமி அசிட்டால் பார்க்கணும்ல, அதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு மேல இந்த ரியாக்ஷன் இருக்கும். நியூக்ளியோபிலிக் அடிஷன் கார்பனைல் குரூப். இங்க ரெண்டு ரியாக்ஷனுமே கொடுக்கல பாருங்க. ஸ்கிப் பேஸ் கூட உங்களுக்கு பெருசா ஞாபகம் இருக்காது. ஆனா இது உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க ஆல்டிஹைட் சாப்டர்ல. அப்போ இந்த நியூக்ளியோபிலிக் அடிஷன் நடக்கல. வை தேர் இஸ் நோ ஃப்ரீ ஆல்டிஹைட்? ஏன்னா ரியாக்ட் பண்ணிட்டான். And next here, the pentacetate of glucose does not react with hydroxylamine, indicate absence of, because aldehyde also there is no aldehyde. அப்போ கார்பனைல் குரூப்பும் இல்ல, ஆல்டிஹைட் குரூப்பும் இல்ல அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். வேற ஒன்றும் கிடையாது. தட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹியர். And glucose is found in found to exist in two different crystalline form. இதுல எப்படி எம்சிக்யூ கேட்கலாம் அப்படின்னா, எந்த ஏரியா ஸ்டெபிலிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி இல்ல ஃபார்ம் ஆகிற அந்த டெம்பரேச்சர் அதை வச்சு கேள்வி கேட்கலாம். பாருங்களேன். ஃபார்ம் விச் ஆர் நேம்டு ஆல்பா அண்ட் பீட்டா. அந்த ஆல்பா ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் மெல்டிங் பாயிண்ட் 419 Kelvin is obtained by crystallization from concentrated solution of glucose at 303 Kelvin. So melting point பார்த்தாச்சு. எந்த டெம்பரேச்சர்ல கிரியேட் பண்றோம், எதுல இருந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தாச்சு. while the beta form melting point 423. Beta form melting point is higher, so it is winner. இதுல மெல்டிங் பாயிண்ட்ல ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அது கிறிஸ்டல் ஸ்டெபிலிட்டி கூட சொல்லலாம். அது அப்படி கொஸ்டின் நான் மாத்திக்கலாம். ஃபியூச்சர்ல கொஸ்டின் மாத்தலாம், சேஞ்ச் பண்ணலாம். Is obtained by crystallization from hot saturated aqueous solution. Hot and saturated aqueous solution of glucose தான், வேற ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட 371. So almost the formation temperature and melting point all higher for beta. ஆனா நீங்க 12th இந்த பி பிளாக்னு ஒரு எலமெண்ட் ஜி படிக்கிற பசங்களுக்கு இருக்கும். அதுல பாஸ்பரஸ் பார்ப்போம். அதுல ஆல்பா பாஸ்பரஸ் தான் அதிகம் பீட்டாவை விட. ஆனா இங்க பீட்டா தான் அதிகம் குளுக்கோஸ்ல, ஆல்பா விட. இப்ப நான் இதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்க படிக்கிற குழந்தைகள், மெயின்ஸ் படிக்கிற குழந்தைங்க சைட்ல ஆல்பா பாஸ்பரஸ் பீட்டா பாஸ்பரஸ் அப்படின்னு எழுதிட்டு, ஆல்பா இஸ் அ ஹை என்ன சொல்றது ஸ்டெபிலிட்டி ஹையர், டெம்பரேச்சர் வைஸும் அதோட டீகம்போஸ் பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் தான், ஹை டெம்பரேச்சருக்கு ஸ்டேபிளா இருக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது. ஆனா இங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பீட்டால பொறுத்த வரைக்கும் இங்க பீட்டா தான் அதிகம், குளுக்கோஸ் பீட்டா தான் அதிகம். இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துடக்கூடாது, நிறைய படிக்கும் போது வரும். தட்ஸ் வை. நெக்ஸ்ட் சார்ஜ் குறைஞ்சிருச்சா வச்சோ அவரா பயங்கரமான ஆளாச்சு. 5% தான் இருக்கு. ஃபைன்டா இருக்கடா கண்ணுங்களா, என்னடா பயங்கர வசதியா இருக்கணும். சார்ஜ் போட்டுக்கலாம். Correct. So next, this behavior would not be explained by the open chain structure for glucose. The melting point பெருசா சொல்ல முடியாது, ஏன்னா இதுல டிஃப்ரெண்டா இருக்குல்ல. It was proposed that one of the OH group may add to aldehyde group and form the cyclic எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, the carbon உடைய number, they always asking the carbon உடைய number. This is too important. The equilibrium with the open chain structure இது ஒரு முக்கியம். These two
cyclic form exists in the equilibrium with open chain structure. So நமக்கு ரெண்டு கண்டிஷன், இந்த கண்டிஷன் மாறும் பொழுது சைக்கிளிக்கா இருக்கு, கண்டிஷன் அந்த நார்மல் கண்டிஷன் வரும்போது அவன் நார்மலா மாறிடும். ஸோ இது ஒரு யூக்லிபிரியத்துல இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஆனோமரிக் ஆல்ரெடி பார்த்தாச்சு, பைரன் ஸ்ட்ரக்சர் ஆல்பா பீட்டா எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரக்டோஸ் ஜஸ்ட் லைக் எபோ, அதே மாதிரி தான். ஃப்ரக்டோஸ் இன் இம்பார்ட்டன்ட் ketohexes. It is obtained along with the glucose by the hydrolysis of disaccharide sucrose. ஆமா, அதை உடைச்சது கிடைக்குது. இட் இஸ் அ நேச்சுரல் மோனோசாக்கரைட் ஃபவுண்ட் இன் த ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்றோம், ஹனி, வெஜிடபிள் எல்லாத்துலயுமே. இன் திஸ் இட்ஸ் அ பியூர் ஃபார்ம். இட் இஸ் யூஸ்டு அஸ் அ ஸ்வீட்னர், நிறைய இடங்கள் யூஸ் பண்றோம். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கீட்டோஹெக்சஸ். ஓகே, ஃப்ரூட்ஸ்ல இருக்கிறதுக்காக பியூரஸ்ட் ஃபார்ம்லாம் அதிகமா சாப்பிட முடியாது, சரியா? என்னதான் இருந்தாலும் சுகர் நம்ம உடம்புல ஒரு கட்டத்துக்கு மேல யோசிக்க உடம்பு எவ்வளவு நீடோ அவ்வளவுதானே. இப்பதான் பாதி பேர் பவர் ஸ்பெண்ட் பண்றதே இல்லையே, பாதி பேர் கிரவுண்டே போறது இல்ல. சின்ன குழந்தைங்களே இப்பெல்லாம் ஜாகிங் போறேன் அப்படின்ட்டு காலேஜ் கிளம்புறீங்க. அந்த அவ்வளவு எனர்ஜியை வந்து பேர்ன் பண்றது கிடையாது. எனிவே, நானும் தான் உங்க உங்க ஜென்ரேஷன் கூட எப்போ உங்க ஜென்ரேஷன் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அந்த போன் எல்லாம் உட்காந்தே தான் இருக்கும், எங்கேயுமே போக முடியல. எனிவே, அதனால கொஞ்சம் குளுக்கோஸை பேர்ன் பண்ணுங்க, ஜாகிங் எல்லாம் போங்க, அடிக்கடி விளையாடுங்க, நிறைய கேம், வீட்டுக்குள்ள கூட நிறைய கேம் ஓடி ஆடி விளையாடுங்க. எனிவே, நெக்ஸ்ட் இந்த ஃப்ரக்டோஸ் இவன்லயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆல்கஹால் இருக்கா, இங்க ஒரு alcohol. ரெண்டு பிரைமரி ஆல்கஹால், 1 2 3, மூணு செகண்டரி ஆல்கஹால், ஒரு கீட்டோ குரூப். ஓகே, கீட்டோ குரூப். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, the fructose also has a molecular formula same. On the basis of the reaction, it was found to contain a keto functional group at carbon number 2, because we can't give it one. One இருந்தது ஆல்ரெடி தான். And 6 carbon in a straight chain, as in the case of glucose. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா சைக்கிளிக் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர் கொடுத்து நம்மள காலி பண்ணிடுவோம். இட் பிலாங்ஸ் டு டி சீரிஸ். இது ஒரு ஜே சீரிஸ் இன்ஜின் சொல்லுவாங்கல்ல, ராயல் என்ஃபீல்ட்ல ஜே சீரிஸ், அது மாதிரி டி சீரிஸ். அண்ட் இட் இஸ் a லிவோ ரொட்டேட்டரி காம்பவுண்ட். இது முக்கியமான விஷயம், ஃப்ரக்டோஸ் நமக்கு லிவோ ரொட்டேட்டரி. அப்போ இட் இஸ் probably written as a D minus fructose. It is open chain structure as no as shown, right? இப்போ வாங்க ஸ்ட்ரக்சர் பத்தி படி. இட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் த டூ சைக்ளிக் ஃபார்ம். கண்டிப்பா அங்க எப்படி ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரிதான். டி மைனஸ் ஃப்ரக்டோஸ் by adding of OH until 5 to the carbonyl ketone group. The ring thus formed a 5 member ring and it named as a furanose. ஏன்னா அது பார்க்க ஃபியூரான் மாதிரி இருக்கும், அதனால furanose sugar. Analogy to the compound furan. அதனாலதான் furan is the 5 member cyclic compound with 1 oxygen and 4 carbon. ஏன் இன்னொன்னு கார்பன் எங்க போச்சு அப்படின்னு கேட்கலாம். இங்க பாருங்க, பட்டாம்பூச்சி, இந்த 5th கார்பன்ல இருக்க ஆக்சிஜன் தான் போயிட்டு செகண்ட் கார்பன்ல. ஓ மை காட், இந்த பேட்டரி ரன்னிங் லோ. நீங்க கரெக்டா வந்து மீட்டிங் முடிஞ்சு ஜாயின் பண்றதுக்குள்ள கரெக்டா சார்ஜ் போட்டுருவோம், இல்ல போட்டுருவோம், அது கேட்டு இங்கதான் இருக்கு பிளஸ் பாயிண்ட். ஒரே செகண்ட். எல்லாமே பக்கத்துல இருக்கு. ஓகே, சோ here we go. This area, இந்த 1வது கார்பன் இருக்காங்க, இவன் வந்து இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா 5ம் 2ம் தான்